மக்களே வணக்கங்க, குட் மார்னிங். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அதலக்காயை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அதலக்காய் காய் வந்ததுக்கப்புறமா காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து காய்கள் வச்சுருக்கேங்க, அதை காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரேரான அந்த கத்திரிக்காயிலேயே வழுதலங்காய், நெய் கத்திரிக்கு மாதிரியான கத்திரி விதைகள், தக்காளியில் வந்துட்டு முப்பட்டை தக்காளி அப்படின்னு ஒரு சில ரேரான ரகங்கள் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து விதைச்சாச்சு. அதலக்காய் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன். இது வந்து எப்படி வளருது அப்படின்னு நானே வந்து ஒரு அப்சர்வேஷனில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லாவே காய்கள் வைக்குது. நிறைய பிஞ்சுகள், அதாவது காயோட சைஸ் வந்து இவ்வளவுதான். நிறைய கொத்து கொத்தா காய்கள் வச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு கணுக்குமே காய்கள் வச்சுட்டே இருக்குங்க. பார்க்கறக்கும் அழகா இருக்கு. இதுல வந்து ஆண் பூக்கள் எப்போ வருது, பெண் பூக்கள் எப்போ வருது அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் அப்சர்வேஷன்ல போயிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுல நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு எப்படி வளர்க்கணும் அப்படின்ற வீடியோவும் ஷேர் பண்றேன். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா அந்த வேர் படுறோம், அந்த கொடி படுறதுல தரையில படுது அப்படின்னா அந்த இடத்துல வேர் போட்டும் வளருதுங்க. பார்க்கறக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஈஸியா வளர்ந்துடுது. ஒரு